எப்படி இருக்கு? அருமையா இருக்குப்பா. பெரிய பங்களா, நல்ல காத்தோட்டமா, வசதியா, சூப்பரா இருக்குப்பா. ஆத்யா, வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோஃபாலாம் இருக்கு. ஆதி, அக்கா நீயும் வாக்கா. ஏய் தமிழ், என்ன சார் இது? இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லையே. யார் வீடு இது? உங்க வீடுதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்களும் குழந்தைங்களும் இனிமே இந்த வீட்ல தான் ஸ்டே பண்ண போறீங்க. ஐ சூப்பர். அப்ப இனிமேல் நாம இங்க தான் தங்க போறோமா? ஐ ஜாலி. டேய் தம்பி, வாடா நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம் வா. தமிழ், மாடிக்கெல்லாம் தனியா போக கூடாது. இல்ல மாடிக்கெல்லாம் போலமா, கீழே சுத்தி பார்க்கறோம். சார், எதுக்கு எங்களுக்கு இவ்ளோ பெரிய வீடெல்லாம்? இல்ல பாரதி, அங்க நீங்க ஸ்டே பண்றது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடணும்ல, அதுக்கு லிவிங் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கணும். பாட்டி குழந்தைங்கன்னு நீங்க இவங்க கூட இங்க ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆதி, அங்கே நாங்க உங்க கூட நல்ல சந்தோஷமா தானே இருந்தோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வீடு? தேவையில்லாம இல்ல, ஆதிய ஒரேடியா உங்களை விட்டு பிரியணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி, பாரதிக்கு வேற இங்க இருந்து ஆபீஸ் ரொம்ப தூரம். லக்ஷ்மிமா, பாரதி இனிமே ஆபீஸ்க்கெல்லாம் வர வேண்டாம். ஏன்? பாரதி இனிமே ஆபீஸ்க்கெல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டாம். இங்க இருந்தே அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலே போதும். அவங்கள நான் போன்லயே கைட் பண்ணிக்கிறேன். சரிதான், என்னமோ பண்றா. எதுக்காகவும் இனிமே பாரதி கஷ்டப்படவே கூடாது. அவங்க சந்தோஷமா குழந்தைங்க கூட அவங்க நிம்மதியா வாழணும். எனக்கு அதான் வேணும். பாரதி, மித்ரா மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் சோல்மேட் கிடைக்க உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை இந்த மாதிரி ஒரு வீட்ல ஸ்டே பண்ண வைக்கணும்னு ஆக்சுவலா எனக்கு கூட இத்தனை நாள் தோணவே இல்லை. என்னது தோணலையா? அப்ப யார் பார்த்த வேலை இது? தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமா பாட்டி, ஆக்சுவலா இது என்னோட ஐடியா கிடையாது. பாரதி இங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு மித்ரா தான் இந்த புது வீட்டையே வாங்கினா. நேத்து தான் இதை பத்தி என்கிட்டயே சொன்னான்.